அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். விஐடி சம்மந்தப்பட்ட அதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்து சாய்ஸ் ஃபில்லிங் வரைக்குமான எல்லா விதமான தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். இப்போ விஐடியோட செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கோட ரிசல்ட்ஸுங்கிறது வெளியே வந்தாச்சு. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாரோட ரிசல்ட்ஸையும் வாங்கி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் செகண்ட் ரவுண்டு அலாட்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன கேம்பஸில் என்னென்ன சீட்டு இருக்குது, என்னென்ன சீட்டு முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, என்ன ஃபீ கேட்டகரியில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ விஐடியோட செகண்ட் ரவுண்டு அலாட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டீட்டெயில்ஸ் இல்லாமல் என்னால் எதுவுமே சொல்கிறதுக்கெலாம் இல்லைங்க. நம்ம ஆக்சுவலாக கேட்டோம், லாஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளஸ் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் who gave the details. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்னென்ன ரேங்க்குக்கு என்னென்ன கேம்பஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன ஃபீ கேட்டகரியில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து வெள்ளூர் கேம்பஸ் பார்ப்போங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளூர் கேம்பஸில் ஆல்ரெடி சீட்டுங்கிறது முடிஞ்சு தான் இருந்துச்சு. ஸோ வெள்ளூர் கேம்பஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க தகவல்கள் வச்சு நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 21,917 அப்படிங்கிற ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபீ கேட்டகரி 5ல் வந்து நம்மளுக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கிறதா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 22,899 இந்த ரேங்க்குக்கு வெள்ளூரில் இசிஇயில் நம்மளுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 4ல் வந்து சீட் அலோகேட் ஆகியிருந்துருக்குங்க. 22,902 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபீ கேட்டகரி 5ல் சீட்டு வந்திருக்கு. 24,202 ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் ஃபீ கேட்டகரி 5ல் வந்து சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 24,366 இசிஇ வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஃபீ கேட்டகரி போடலை, ஆனால் அதுக்கு அடுத்து வாங்கியிருக்கக்கூடிய ரேங்க் வச்சு நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல வந்து ஃபீ கேட்டகரி 4 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்து 26,050 வெள்ளூரில் இசிஇயில் கேட்டகரி ஃபீ கேட்டகரி 4 வந்து கிடச்சிருக்குங்க. அடுத்து 28,422 வெள்ளூரில் சைபர் செக்யூரிட்டியில் ஃபீ கேட்டகரி 5ல் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 31,806 வெள்ளூரில் ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 5ல் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 34,350 வெள்ளூரில் EEE டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 4ல் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 35,000 ரேங்கிங்கில் இசிஇ வெள்ளூர் கேம்பஸ், இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லாமே வெள்ளூர் கேம்பஸ் பற்றி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இசிஇயில் ஃபீ கேட்டகரி 5ல் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 35,084க்கு ஐடி டிபார்ட்மெண்ட் 5 ஃபீ கேட்டகரி 5. 35,456க்கு இசிஇ ஃபீ கேட்டகரி 5. அடுத்து மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 36,000 ரேங்கிங்கு மெக்கானிக்கலில் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 36,400 இசிஇ கேட்டகரி 5. 36,412 ஐடி கேட்டகரி 5. 40,945 சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி கூட ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து மேபி ஃபீ கேட்டகரி 1ல் கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. 42,939 விஎல்எஸ்ஐ ஃபீ கேட்டகரி 5. ஸோ வெள்ளூர் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஈஸியாக அதில் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 22,902 கிட்டத்தட்ட 23,000 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட் இது க்ளோஸ் ஆயிருச்சு. இனி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் வெள்ளூர் கேம்பஸ் பற்றி யாரும் அடுத்த ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யோசிக்க வேண்டாம். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு கோர்சஸ், அதாவது ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான கோர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 28,000 29,000லே ஃபீ கேட்டகரி 5 முடிஞ்சிருச்சு. அப்போ இது மூலமாக என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட் சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுபோக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ்லையும் சீட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 36,412 ஐடி கேட்டகரி 5 போயிருக்குங்க.
கண்டிப்பாக இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ தேர்ட் ரவுண்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு கோர்ஸுக்குமே வாய்ப்பே இல்லை வெள்ளூர் கேம்பஸில். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக முடிச்சாச்சு. அடுத்து இசிஇ. ஸோ இசிஇ டிபார்ட்மெண்ட்டையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 4 அண்ட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. இங்கே ஃபைனலாக வெள்ளூரில் இசிஇயில் ஃபீ கேட்டகரி 36,400ங்கிற ஃபீ கேட்டகரி 5ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கடுத்து 10,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இசிஇங்கிறது ஃபீ கேட்டகரி 5 அடுத்த ரவுண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை உண்மையாக சொல்ல போனோம்னா. ஸோ இசிஇயும் தேர்ட் ரவுண்டு வந்து மறந்துடுங்க மாணவர்கள். அதேமாதிரி இசிஇ ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட் விஎல்எஸ்ஐ. ஸோ விஎல்எஸ்ஐலையுமே பார்த்தீங்கன்னா 42,939க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 5ல் தான் சீட்டு கிடச்சிருக்கு. அரௌண்டு வந்து விஎல்எஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 5 ஒன்று இந்த ரவுண்டில் முடிஞ்சிருக்கணும். இல்லை அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 சீட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது இருந்திருக்குங்க. இது போக முக்கியமாக வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்க்கணும், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் 34,350க்கு ட்ரிபிளியில் வந்து ஃபீ கேட்டகரி 4ல் வந்து சீட் அலோகேட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கடுத்து 10,000 ரேங்கிங் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை ஃபீ கேட்டகரி 4 முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஃபீ கேட்டகரி 5ல் வந்து சில சீட்ஸ் மேபி அடுத்த ரவுண்டுக்கு வரலாம். ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. ஃபீ கேட்டகரி 5ங்கிறது முடிஞ்சிருக்கும். பட் 1 or 2 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டில் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரிபிளியில் வந்து 1 or 2 சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குதுங்க. அப்போ இசிஇ ஃபுல்லாக மறந்துங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக மறந்துடுங்க, விஎல்எஸ்ஐ எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் மேபி ஃபீ கேட்டகரி 5 இங்கே வந்து சீட்ஸ் டீட்டெயில்ஸ் தெரியல. அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ட்ரிபிளியும் முடிஞ்சது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 36,000க்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலில் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. மேபி ஃபீ கேட்டகரி 3 இந்த ரவுண்டில் முடிஞ்சிருக்கும். அடுத்து வரக்கூடிய ரவுண்டில், அதாவது தேர்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெள்ளூர் கேம்பஸில் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 3, 4, 5ல் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிவில் ஓரியன்டாக சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கலோட ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிளியில் ஃபீ கேட்டகரி 5ல் சீட்டு கிடச்சிக்க வாய்ப்பு இருக்குது. தென் ட்ரிபிளி ஓரியன்டான ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸில் ஃபீ கேட்டகரி 4 or 5ல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் கேம்பஸ் பற்றின தகவல்கள். ஸோ நீங்கள் தேர்ட் ரவுண்டில் வெள்ளூர் கேம்பஸ் தான் பிளான் பண்ண போகிறீங்கன்னா இந்த தகவல்கள் தான் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த தகவலை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத யோசிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்னை கேம்பஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சென்னை கேம்பஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்டில் நிறைய மாணவர்கள், எனக்கு தெரிஞ்சு நான் ஃபில் பண்ண நிறைய மாணவர்கள், சார் நான் வெள்ளூர் கேம்பஸே எனக்கு போட வேண்டாங்க, எனக்கு சென்னை கேம்பஸ் மட்டும் போடுங்க சார், நான் சென்னை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட ஃபில் பண்ணவங்க எல்லாருமே சென்னை மட்டும்தான். வெள்ளூரே நீங்கள் ஆப்ஷன்ஸே கொண்டு போகாதீங்க, நம்ம வந்து ஃபீ கேட்டகரி கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, 1 or 2ல் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு சென்னையே போடுங்கன்னு சொல்லி சென்னையில் தான் நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த ரவுண்டில் சீட்டு கிடச்சிருக்கு. கம்மியான ஃபீ கேட்டகரியில் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 22,000க்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 4ல் தான் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 40,001 அப்படிங்கிற ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சியில் வந்து ஃபீ கேட்டகரி 5ல் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இதுக்கடுத்து 5,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னோட கெஸ்ஸுங்கிறது அடுத்த ரவுண்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் சென்னையிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ சிஎஸ்சி கோரை வந்து எல்லாருமே மறந்துடலாம். அதுக்கடுத்து சிஎஸ்சியோட ஏஐஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் 31,000க்கு ஃபீ கேட்டகரி 4ல் சீட்டு முடிஞ்சிருக்கு. ஃபோர்த்தில் சீட்டு கிடச்சிருக்கு. 43,000க்கு அரௌண்ட் ஃபீ கேட்டகரி 5ல் சீட்டு கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டில் ஃபீ கேட்டகரி 5ல் 1 or 2 சீட்ஸ் மேபி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸுமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸில் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்து 23,884ங்கிற ரேங்க்குக்கு சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. இதுக்கடுத்து 22,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதிலெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷனில் வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து நான் எதிர்பார்க்குறேன். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து இசிஇ பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. 20,000க்கு ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 30,000க்கு ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. 41,000க்கு ஃபீ கேட்டகரி 4, 42,000க்கு ஃபீ கேட்டகரி 5.
ஸோ அடுத்த ரவுண்டில் இருக்கிற மாணவர்கள் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் இருப்பீங்களேங்க, இந்த 46,000 ரேங்கிங் அப்படி அந்த ரேங்க்குள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு மேபி ஃபீ கேட்டகரி 5ல் 1 or 2 சீட்ஸ் கிடைக்கலாம். அதுவும் உறுதி கிடையாது, சீட்டு கிடைக்கலாம் தான். மாணவர்கள் அதுலேயுமே ரொம்ப பெருசாலாம் வந்து இசிஇயில் எதிர்பார்த்து உட்கார வேண்டாம். அடுத்து இசிஇக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். ஸோ ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் 30,000 ரேங்கிங்க்கு வந்து ஃபீ கேட்டகரி 1 வரைக்கும் சீட்டு போயிருக்கு. உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு இதில் ஃபீ கேட்டகரி 2 முடிஞ்சிருந்தாலுமே கூட ஃபீ கேட்டகரி 3, 4, 5 இந்த 3 ஃபீ கேட்டகரியிலையுமே வந்து நம்மளுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது நம்மளுக்கு வந்து நிறையாவே இருக்குதுங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் மாணவர்கள் நான் சென்னையில் ட்ரிபிள் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரிபிளியில் வந்து 3, 4, 5ல் வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பாருங்கள், மேக்ஸிமம் இங்கே என்கிட்ட இருக்க ஃபைனல் டேட்டா 27,000க்கு ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அப்போ அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரௌண்டு ஃபீ கேட்டகரி ஒரு 3, 4, 5மே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அப்படி இல்லை ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு முடிஞ்சிருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அரௌண்டு வந்து 4 இல்லைன்னா 5 உறுதியாக கிடைக்கும். இதே கேட்டகரி தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கும் சென்னையில் இருக்குது. அதில் வந்து உறுதியாக உங்களுக்கு ஃபீ கேட்டகரி 3, 4, 5ல் வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி சென்னை கேம்பஸில் 35,000க்கு மெக்கானிக்கலில் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அப்போ அடுத்த ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு 2, 3, 4, 5 4 ஃபீ கேட்டகரியிலுமே நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 35,000 ரேங்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. இப்போ அடுத்த ரவுண்ட் மாணவர்களுக்கு 2, 3, 4, 5 4லேயுமே நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்கிற கோர்ஸ். ஸோ ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் 41,000க்கு ஃபீ கேட்டகரி 1ல் வந்து சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டில் கலந்துக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டான சீட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சிவில் இன்ஜினியரிங் ஓரியன்டான சீட்ஸுங்கிறது கிடைக்கும். இது வந்து சென்னை கேம்பஸோட டீட்டெயில்ஸ். அடுத்து ஆந்திர பிரதேசில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் போட்டிருந்தார். 30,000 ரேங்கிங்க்கு சிஎஸ்பிஎஸ் ஆந்திர பிரதேசில் கிடச்சிருக்குன்னு போட்டிருக்காரு. பட் வந்து ஃபீ கேட்டகரி என்னன்னு மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போபால் கேம்பஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த பயோடெக்னாலஜிலாம் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே பயோடெக்னாலஜியும் சிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் எல்லா ஃபீ கேட்டகரியிலுமே பெரும்பாலும் சீட்டு முடிஞ்சிருச்சுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. 25,956ங்கிற ரேங்க்குக்கு போபாலில் பயோ இன்ஜினியரிங் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரவுண்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து பயோ சிஎஸ் குரூப் படித்த மாணவர்கள் சீட்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் வெள்ளூரில் வந்து முடிஞ்சிருச்சு, சென்னையில் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அடுத்து வந்து எதிர்பார்க்குறது போபாலில் தான். ஏன்னா ஆந்திர பிரதேசில் வந்து இந்த பயோ சிஎஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து போபால் தான் எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை எதிர்பார்த்து பெருசாக உட்கார வேண்டாம். பயோடெக்னாலஜியும் சிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் எதிர்பார்க்க வேண்டாம். முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இது போக இன்னும் ஒரு சின்ன இஷ்யூ சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ மட்டும் தான் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சேங்க. பட் வந்து எனக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா 32,667 ப்ளஸ் 44,892 இந்த 2 ரேங்க்காரங்களும் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ மட்டும் தான் அலோகேட் சாய்ஸே ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன ஒரு சின்ன இஷ்யூ ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரியில் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இவங்க ஃபில் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சீட்ஸுங்கிறது கிடைக்கல. ஸோ அடுத்த ரவுண்டில் இருக்க மாணவர்களுக்கும் அதே விஷயங்கள் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ மட்டும் நினச்சிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. ஸோ இந்த தகவல்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 மற்றும் ரவுண்ட் 5ல் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இந்த ஃபீ கேட்டகரியில் உங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியுமா, ப்ளஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சேரலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக எதுவுமே எங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் உங்களால் ஒரு ஃபீ கேட்டகரியில் பே பண்ண முடியும்னா கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணி தேர்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து மெக்கானிக்கல் கிடச்சா ஓகே, ட்ரிபிள் கிடச்சா ஓகே, சிவில் கிடச்சா ஓகே, நான் போய் படிக்கிறேன்னா தாராளமாக படிக்கலாம். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே இதுதான் உயர்ந்த டிபார்ட்மெண்ட், இதுதான் தாழ்ந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாதுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே படித்து நல்ல நிலைமைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. இது என்னென்னா இப்போ எல்லாமே ஒரு ட்ரெண்டை நோக்கி ஓடுறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் சிவிலுக்கும் காலம் வரும், மெக்கானிக்கலுக்கும் காலம் வரும், ட்ரிபிளிக்கும் காலம் வரும். கண்டிப்பாக சீட்டு இருக்குன்னு நீங்கள் இந்த 3 டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க தாராளமாக போய் படிங்க. சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் தேவைப்படுது, சாய்ஸ் ஃபில்லிங் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து பண்ணித்தரதுக்கான விஷயங்கள் பண்ணித்தரதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். இது மாதிரி கண்டினியூஸாக நாட் ஓன்லி அண்ட் விஐடி கவுன்சிலிங் அமிர்தா, ஜோசா
ப்ளஸ் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மற்றும் அதர் ரிலேட்டடான மெடிக்கல் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கவுன்சிலிங்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ரவுண்டு வரப்போ தான் என்னால் வந்து அந்த தகவல்கள் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ உட்காந்துட்டு இப்போயே இருந்துட்டு நான் வந்து டிஎன்ஏ பற்றி சொல்லுங்கள், ஜோசா பற்றி சொல்லுங்கன்னா அதுக்கான காலங்கிறது இப்போ கிடையாது. அந்தந்த கவுன்சிலிங் தேதிகளில் அந்தந்த சாய்ஸ் ஃபில்லிங் சர்வீசஸ்ங்கிறது படித்தரப்படும். இப்போயே உட்காந்துட்டு நான் ஜோசாவுக்கும் ப்ளஸ் வந்து டிஎன்ஏக்கும் வந்து அது சம்மந்தப்பட்ட தகவல்களை இப்போ சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இப்போதைக்கு விஐடியோட செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்து விஐடி தேர்ட் ரவுண்டில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகளில் மட்டும் கூப்பிடுங்க. ரெண்டாவது விஷயம், அமிர்தா கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்கு. யாருக்காச்சும் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, சாய்ஸ் ஃபில்லிங் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் கூப்பிடுங்க. என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு எல்லா விதமான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.